கார்போஹைட்ரேட்ஸ்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த சுகர் இருக்கவங்க, இல்லை இந்த சுகர் பார்டர் லைன் சுகர் இருக்கவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த பழம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற எந்த பழம் சாப்பிட்டாலும், எந்த உணவுப் பொருள் சாப்பிட்டாலும் இன்சுலின் ரெஸ்பான்ஸ் உடம்புல அதிகமாகி இந்த சுகர் லெவல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த வாழைப்பழத்தை அவங்க தவிர்க்கணும். ரெண்டாவதா, இந்த வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாழைப்பழத்தை தவிர்த்தா கொஞ்சம் நல்லது. அடுத்ததா, யாரெல்லாம் சாப்பிடலாம்? யார் வேணாலும் சாப்பிடலாம். சின்ன குழந்தையில இருந்து வயசான பாட்டி தாத்தா வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். முக்கியமா நீங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றவரா இருந்தா, ஜாகிங், ஜிம் போறது எதுவாக இருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் பண்றவரா இருந்தா கண்டிப்பா நீங்க வாழைப்பழம் சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா அதுல வந்து பல நன்மைகள் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். வாழைப்பழத்துல என்னெல்லாம் சத்து இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல முக்கியமா பாத்தீங்கன்னா பொட்டாசியம் ரொம்ப அதிகமா இருக்கு. விட்டமின்ஸ் வாழைப்பழத்துல இருக்கான்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா 2 முக்கியமான விட்டமின் வாழைப்பழத்துல இருக்கு. ஒன்னு விட்டமின் B6, இன்னொன்னு விட்டமின் C. ரெண்டும் நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ். அடுத்ததா, இந்த கனிமங்கள் சொல்லுவாங்க, மினரல்ஸ், அதுவும் நிறைய விஷயங்கள் இந்த வாழைப்பழத்துல இருக்கு. என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மேங்கனீஸ்.